நவீன காலத்துடைய முக்கியமான ஒரு அக்கீதா குழப்பம் என்று சொன்னோம்னா, இந்த மோனிசம் என்று சொல்லாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? ஒருமை கொள்கை என்று சொல்லுவாங்க. ஒருமையியம் என்றும் சொல்லுவாங்க. ஒரு பொருண்மை வாதம் என்றும் சொல்லுவாங்க இது. அத்வைதம் என்று சொல்லுவாங்க. எப்படி இது வழிகேடாக இருக்கு என்பதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரே அடிப்படை பொருள் அல்லது கொள்கையிலிருந்து உருவானவை. இன்னும் சொல்லணும்னா, அல்லது உண்மை என்பது ஒன்றே என்ற தத்துவ கொள்கை தான் இந்த ஒரு பொருண்மை வாதம், அதாவது மோனிசம் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதாவது உடல், மனம், பிரபஞ்சம் என பிரித்து தோன்றும் அனைத்தும் ஒரே மூலக்கூறிலிருந்து வந்தவை என்று சொல்வதுதான் இந்த மோனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த வழி தவறிய கொள்கை. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே உண்மை என்பது இதனுடைய முக்கிய கோட்பாடாக இருக்கு. யதார்த்தத்தின் அடிப்படையாக ஒரே ஒரு பொருள் அல்லது கொள்கை மட்டுமே இருக்கு அப்படின்றது. இது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, புளூரலிசம்க்கு எதிரானது. அது பலதரப்பட்ட பொருட்கள் உள்ளன என்று கூறும் பன்மைத்துவத்துக்கு இது எதிரான ஒரு சித்தாந்தம். மேலும் உடல் மனம் ரீதியாக சொல்லும்போது உடல் வேறு மனம் வேறு என்று பிரிக்கும் கோட்பாட்டை இது மறுத்து இரண்டும் ஒன்றே என்று வாதிடக்கூடிய ஒரு கொள்கை. உதாரணமாக உடல் மனசுடைய மாயை என நம்புவது. ஃபார் எக்ஸாம்பிள் இயற்பியல் மோனிசம் என்று சொல்லுவாங்க. பிரபஞ்சம் ஒரே ஒரு அடிப்படை பொருளால் தான் உருவாச்சு என்று நம்புவது. அடுத்தது கருத்தியல் மோனிசம், ஐடியலிஸ்டிக் மோனிலிசம் என்று சொல்லுவாங்க. அதாவது மனமே பிரதானமானது, இயற்பியல் உலகம் மனதால் உருவாக்கப்பட்ட மாயை என்று நம்புவது. சுருக்கமா சொல்லணும்னா மோனிசம் என்பது எல்லாம் ஒன்றே என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. இது எப்படி குரான் சுன்னாக்கு முரணாக இருக்கு, நவீன கால சித்தாந்தத்துல எவ்வளவு ஒரு மோசமான சித்தாந்தமா இருக்குன்றதை பார்ப்போம். இதை சிலர் வழி தவறிய முஸ்லிம்கள், சூஃபிகள் என்று சொல்லக்கூடியவங்க வஹதத்துல் உஜூத் என்று கூட என்ன செஞ்சாங்க, எல்லாமே ஒரே உண்மைதான் என்பது போல அதனை உள்வாங்கி, இந்த கொள்கையை உள்வாங்கி வழி தவறி போனாங்க நிறைய பேர். படைப்பாளனும் படைப்பும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த மோனிசம். எல்லாம் ஒரே தெய்வீக உண்மைதான் என்று சொல்வது. இது தௌஹீதுக்கு எதிரானதுங்க. அல்லாஹ் மற்றும் படைப்பு மத்தியில உள்ள வித்தியாசத்தை அழிக்கக்கூடிய ஆபத்தான அக்கீதாவாக இது இருக்கு. குறிப்பாக இது இந்து அத்வைதம், புத்த டியூயலிசம், நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதை போன்றதுதான் இந்த விஷயம் என்பது, இந்த சித்தாந்தம் என்பது. அல்லாஹ் படைப்பிலிருந்து, தன்னுடைய படைப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். லைஸ்ல கமிஸ்லிஹி ஷைஉன் என்று அல்லாஹ் சொல்றான். அவனை போன்று எதுவுமே கிடையாது. சூரத்து ஷுஆராவுடைய 11வது ஆயத். எதுவுமே அல்லாஹ்வை போன்று கிடையாது. படைப்பு அல்லாஹ் அல்ல, படைப்பு வேற, படைப்பாளன் வேற. அவனது அல்லாஹ் படைப்பாளனாக இருக்கிறான், படைப்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதாக இருக்கு. இரண்டும் ஒன்றாக முடியாது. அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், சூரத்து ஜுமர்ல வரக்கூடிய 62வது வசனம். எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான் அல்லாஹ். மேலும் படைப்பாளி வேற, படைப்பு என்பது வேற. எல்லாம் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் எதையும் படைத்தான் எனும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். இது மோனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை முழுமையாக உடை தெரியக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் அர்ஷிக்கு மேலே உயர்ந்து விட்டான், படைப்புகளோடு அவன் கலந்து இல்லை, பிரிந்து இருக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, சூரா தாஹாவுடைய 5வது ஆயத். மேலே இருக்கக்கூடியவன் படைப்புகளுடன் இணைந்தவன் கிடையாது, ஒன்றானவன் கிடையாது. மேலும் அல் குர்ஆன் படைப்பாளனையும் படைப்பையும் பிரித்து காட்டுகிறது. வஅபுது ரப்பக்கும் என்று அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று 21வது ஆயத் சூரத்துல் பக்ரா. படைப்பு என்பது தெய்வீகமான ஒரு விஷயமாக இருந்தால் அனைத்தையும் வணங்க வேண்டியதாகிவிடும். அது மரங்களா இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், இது முழுமையான ஷிர்காக ஆகிவிடும். இதுதான் இன்று மக்கள் பலரும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. படைப்பை அல்லாஹுடன் கலக்கியவர்களை அல் குர்ஆன் கண்டிக்கிறது. சூரத்து ஷுஆராவுடைய 11வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முழுவதும் எல்லாமே ஒன்று என்றால் மேல் எனும் திசையே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? திசைகள் அல்லாஹ்வை கட்டுப்படுத்துவதில்லை, அல்லாஹ் தான் திசைகளை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். தௌஹீத அதை பிரகடனப்படுத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி சுட்டி காட்டினாங்க. இதுவே படைப்பாளனுக்கும் படைப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான மிகப்பெரிய சான்றுங்க. ஒரு அடிமை பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு போது அல்லாஹ் வானத்தின் மேலே என்று சொன்னான். இவள் மூமினான ஒரு பெண், இவளை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பெண்ணுடைய தௌஹீதை செக் பண்றதுக்கு அந்த கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ இதுதான் பேசிக்கான அடிப்படையான கேள்வி. மோனிசம் என்பது உண்மையாக இருந்துச்சுன்னா எல்லாமே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது நவுது பில்லா என்று சொன்னாங்கன்னா, எல்லாம் ஒன்று என்று சொன்னாங்கன்னா, இது தவறான வழிகேடான சித்தாந்தமாக இருக்கு. இமாம் இப்னு தைமியா கூட இது சம்பந்தமாலாம் சொல்லியிருக்கிறாங்க. பிதத்திலேயே மிக கீழான ஒரு பிதத் வஹதத்துல் உஜூத் என்பது. மேலும் இமாம் இப்னுல் கைம் என்ன சொன்னாங்கன்னா, இது விக்கிரக ஆராதனைக்கு மேல் உள்ள ஒரு கேடான ஒரு விஷயம்.
ஏனென்றால் படைப்பாளியையே இது மறுக்கிறது என்று சொல்றாங்க. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் இது இஸ்லாத்தின் அடித்தளத்தை நாசம் செய்யக்கூடியது என்று சொல்றாங்க. இன்னைக்கு நவீன உலகத்துல எப்படி இந்த மோனிசம் வந்து தோற்றம் பெற்றிருக்கு, அதனுடைய வடிவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுள் உனக்கு உள்ளே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை. அடுத்தது வந்து இது வந்து இந்து அத்வைதத்திலையும் இருக்கு. ஐ எம் காட். ஃபிரௌனும் இதுதான் சொன்னான், நான் தான் அல்ல என்று சொன்னான் இல்லையா? 28வது அத்தியாயம் 38வது வசனம். அடுத்து புத்திஸ்ட்ல நான் டூயலிசம்னு ஒன்று இருக்கு, நோ கிரியேட்டர் என்ற கான்செப்ட். இது எல்லாமே வந்து இந்த மோனிசத்தினுடைய புதிய வடிவங்கள். ஹாலிவுட் படங்கள்ல கூட பேந்திசம் காட்டுவாங்க, அவதார் போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ வந்து எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் டிவைன் எனர்ஜி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் செல்ஃப் ஹெல்ப் குருஸ் இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க, யூனிவர்ஸ் இஸ் காட் என்று. அதாவது படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அதுதான் கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? இது என்றால் வழிகேடான மோனிசத்துடைய இன்றைய நவீன வடிவங்கள். அடுத்து மாடர்ன் சூடோ சூஃபி மோனிசம், உண்மையான சூஃபிசம் இல்லை, சூடோ சூஃபிசம், அதாவது போலியான, எல்லாமே கடவுளுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் என்று சொல்லுவாங்க. இதுவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கு. சூரத்துல் இஹ்லாஸ் வந்து இதற்கு முழுவதுமாக மறுப்பு தரக்கூடியதாக இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒன்றே என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ படைப்போடு ஒன்றாக இருப்பவன் அவன் அல்ல, அவன் தனித்தவனாக இருக்கிறான். மேலும் அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவைகள் அற்றவனாக இருக்கிறான். ஆனால் படைப்புகள் எல்லாம் என்னது? அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்கிறது. எனவே அவை ஒன்றாக முடியாது ஒருபோதும். லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஸோ எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்பதற்கான கற்பனைகளை உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயத்தாக இருக்கு. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து முழுமையான ஒரு மறுப்பை தருகிறது மோனிசம் என்று சொல்லக்கூடிய இதற்கு. ஸோ இந்த கொள்கை வந்து தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அஸ்மாவி சிஃபாத், அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான், ஃபித்ரா, எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கு. ஆனால் இது ஒரு ஷிர்கான குஃப்ரான ஆதாரமற்ற ஒரு தத்துவம்.